சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்திருக்கிறவங்க ஐயா அவர்கள் ஒரு கவிஞர். கவிஞர் சுரேஜமி என்ற புனை பெயரில் நிறைய பணிகள் செய்துட்டு வர்றாங்க. ஐயாவை பத்தின ஒரு குறிப்பு அப்படின்னா, ஐயான்னு சொல்றதுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. அண்ணாவை பத்தின குறிப்பு சொல்றதா இருந்தா, மஸ்கட்ல ஒரு எண்ணெய் நிறுவனத்துல நிதி மேலாளராக யோசிச்சு பாருங்க. தமிழுக்கும் இவர்கள் இருக்கின்ற நாட்டுக்கும் இவர்கள் செய்கின்ற தொழிலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னாலும் சிவ சம்பந்தம் என்றுதான் சொல்லணும். ஏன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க அண்ணா. திருக்குறள்னா உயிர் மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் அப்படின்னா சொன்ன மாத்திரத்துல அப்படிங்கிறதுக்குள்ளால ஒரு கவிதை எழுதுற ஒரு திறமை பெருமான் கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி ஐயாவுடைய இன்னொரு அற்புதமான ஒரு சேவை அப்படின்னு சொன்னா கம்பன் விழா. வருஷா வருஷம் மிக சிறப்பான முறையில கம்பன் விழாவை எடுத்து இணையத்தின் மூலமாக நடத்தி அந்த தமிழோடைய அழகு, தமிழ்னா என்ன அப்படிங்கிற அதாவது தமிழுக்கு நாம செய்யணும் அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது நாம கண்டிப்பா அண்ணாட்ட இருந்து தான் கத்துக்கணும். அந்த அளவுக்கு திருக்குறள்னாலும் சரி, கம்பன் விழானாலும் சரி, அதே மாதிரி நமக்கான ஏற்கனவே நம்மளோட அமைப்பின் மூலமா ஒரு 2-3 பொழிவுகள் அண்ணா கொடுத்திருக்கிறாங்க. அதுல எல்லாம் அவங்களுடைய அந்த தமிழ் ஆர்வம் இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு பிரமிப்பு வரும். இன்னொன்னு என்னன்னா, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்ற அந்த ஒரு உத்வேகத்தையும் அண்ணாவுடைய பேச்சு நமக்கு கொடுக்கும். அப்படியே பாரதியாரோட இந்த காலத்துல உள்ளதை பார்த்த மாதிரியே ஒரு எண்ணம். அது எனக்கு சாமி அடியனுக்கு கொடுக்குற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் தான் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். சேந்தனாருடைய திருப்பல்லாண்டு பத்தி பேசுவதற்கு அண்ணா கிட்ட மேடையை ஒப்படைக்கின்றேன். அண்ணா சிவாய நம. சிவாய நம. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வந்தரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. திருச்சிற்றம்பலம். நம் தம்மர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் வழங்கும் பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்னும் இந்த தொடர் நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு என்னை பணித்த இறைவனுக்கும், நான் இதில் கலந்து கொண்டு உரையாற்ற வேண்டும் என்று விரும்பிய என் அன்பு தங்கை சிவனடியார், அவரளவிற்கு எனக்கு அந்த இறைவனுடைய நாமத்தை, இறை தொண்டை மிக நேர்த்தியாக தொடர்ச்சியாக செய்ய முடியுமா என்றால் என்னால் இயலாது என்றுதான் சொல்வேன். கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக என்னை தொடர்ந்து வற்புறுத்தி அதற்கான நாளை இன்று இறைவன் அருளால் பெற்று உங்களோடு சேர்ந்து அந்த 9ஆம் திருமுறையிலே கோயில் என்று சொன்னாலே அது சிதம்பரம் தான். அந்த கோவிலை பற்றி சிந்திப்பதற்கு, அந்த கோவிலை பற்றி பாடிய திருப்பல்லாண்டு பாடிய சேந்தனாரை பற்றி சிந்திப்பதற்கு இறைவன் அளித்த இந்த அருமையான வாய்ப்பை
நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று இறை அருளை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த 9ஆம் திருமுறை கிட்டத்தட்ட 29 தொகுப்புகள் அதில் இருப்பதாக அறிகிறேன். அதில் இருக்கக்கூடிய கடைசி தொகுப்பு இது, சேந்தனார் பாடியது. இன்றைக்கு என்னுடைய அன்பு தங்கை என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னார், நான் ஒரு நிதி மேலாளராக பணிபுரிகிறேன் என்று சொன்னார். எனக்கு தெரியாது. நான் அவரிடமே தலைப்பு கேட்டு காத்திருந்தேன். அப்புறம் அவர்களே சொன்னார்கள், நீங்களே எதை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னாங்க. அப்போ திடீர்னு பார்த்தேன் சேந்தனார் தெரிஞ்சது. சேந்தனாரும் ஒரு கணக்காளர், நானும் ஒரு கணக்காளன். அது பாருங்க எப்படி இறைவன் இணைக்கிறான் அப்படிங்கிறதுக்கு. எங்கும் நிறைந்திருப்பவன் இறைவன். அந்த நம்பிக்கையில தோயும் பொழுதுதான் நாம் உண்மையிலேயே இறைவனை காண முடியும். அப்படித்தான் நம் முன்னோர்கள் கண்டார்கள். அப்ப சேந்தனாரும் கணக்காளன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சேந்தனார் யார்கிட்ட கணக்காளரா இருந்தார்? முதல்ல சேந்தனாரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் பாடல்களுக்கு வரலாம். இந்த சேந்தனார் யார்கிட்ட கணக்காளரா இருந்தாரு அப்படின்னா, பட்டினத்தார்கிட்ட கணக்காளரா இருந்தார். பட்டினத்தார்ங்கிறதுனாலே அவர் ஒரு பெரிய, என்ன சொல்றது, செல்வத்துக்கு அதிபதியா இருந்தவர். மன்னருக்கு நிகரான செல்வங்களை தன்னகத்தே கொண்டிருந்த ஒரு குடும்பம் அது. அந்த குடும்பம் அதையெல்லாம் விட்டு எல்லாத்தையும் துறந்து வந்தவர் அந்த பட்டினத்தார். அப்போ அவரிடத்துல கணக்காளராக பணிபுரிகிறார் இந்த சேந்தனார். அதுவும் தலைமை கணக்காளர். அப்போ என்ன ஆகுது, இந்த சேந்தனார் ஒரு நாள் அவர் பட்டினத்தார் வராரு. எப்பா, இந்த வீட்டுல உள்ள நம்ம கருவூலத்தை திறந்து வச்சுட்டு அப்படிங்கிறார். கருவூலம்ங்கிறது நமக்கு தெரியும், சேமிப்பு. நம்மளுடைய எல்லா செல்வங்களையும் அங்க வைக்கிற இடத்துக்கு பேர் தான் கருவூலம். அப்போ திறந்து உடன் சொல்லும் பொழுது கட்டளையை மீற முடியாது இல்லையா? நம்ம ஒரு பணியாள் தானே. அலுவலகம் என்ன சொல்கிறதோ அதை கேட்பதுதான் நமது வேலை இல்லையா? நமக்கு மேலதிகாரி என்ன ஆணையிடுகிறாரோ அதை சரிவர நிறைவேற்றுவதுதான் நமது பணி. அப்போ சேந்தனார் என்ன பண்றாரு, சரின்னு திறந்து வச்சிடறாரு. மக்கள் எல்லாம் பொருள்களை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, கூட இருக்கிற பட்டினத்தாருடைய உறவினர்களுக்கெல்லாம் நம்ம செல்வமாச்சே, எல்லாரும் எடுத்துட்டு போறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குமே இருக்கும் தானே. என் வீட்டு பொருளை இன்னொருத்தன் எடுக்கிறான்னா, என்னதான் நான் அனுமதி கொடுத்திருந்தாலும் என்னுடைய அனுமதிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். என்னுடைய மனைவியோ என்னுடைய குழந்தைகளோ அதை ஒத்துக்கொள்ளணும்னு அவசியம் இல்லையே. இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல என்னுடைய நெருங்கிய உறவினர்களோ என்னுடைய ஆணைக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லவே இல்லை. அப்ப என்னாச்சு, அவங்க மன்னன் கிட்ட போய் புகார் சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு இந்த சேந்தனார் தான் இது பண்ணாரு அப்படின்னுட்டு. அப்ப என்னாச்சு, சேந்தனாரை சிறைப்பிடித்து விடுகிறார்கள். அப்போ நாம் ஒரு அலுவலகத்தில் பணிபுரியும் பொழுது, கட்டளையை ஏற்று நிறைவேற்றும் பொழுது நமக்கு ஒரு தண்டனை கிடைக்குமாயின் அந்த தண்டனையிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவர் யார்? நம்ம முதலாளி இல்லையா? நம்ம முதலாளி தானே காப்பாற்றணும். அப்போ பட்டினத்தார் என்ன பண்ணார், பட்டினத்தாருக்கு ஒரு முதலாளி இருக்காரே, அந்த முதலாளியை பத்தி தான் நாம சிந்திக்க போறோம் இல்லையா? இந்த சேந்தனாரோட ஊர் திருவெண்காடுக்கு பக்கத்துல நாங்கூர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திருவெண்காடு, திருவெண்காட்டு முதலாளி தான் பட்டினத்தாருக்கு முதலாளி. நேர அவர்கிட்ட போயிட்டார். என்னப்பா சேந்தனாரை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா, ஒரு அழகான பாட்டு பாடுறாரு பாருங்களேன். மத்தலை தயிர் உண்டானும் மலர் மிசை மண்ணினானும், ரெண்டு பேரை குறிப்பிட்டார். மத்தலை தயிர் உண்டானும் மலர் மிசை மண்ணினானும் நித்தமும் தேடி காணா நிமலனே. என்ன பண்றாங்க, இந்த திருமாலும் இந்த அயனும் என்ன பண்றாங்க,
சிவபெருமான தேடி தேடி அலைகிறாங்க. கடைசியில திருவாரூர்ல தான் அவங்க திருவாரூர்ல இவர் என்ட்ரி கொடுத்தாராம். அப்ப கூட ஒருத்தன் தலைக்கு மேலேயும் அந்த தலைவாசல்ல தலைக்கு மேலேயும் இன்னொருத்தன் கீழே இருந்திருந்தா கூட அடிமுடி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா இவங்க கண்டுபிடிக்க முடியல. அப்போ மத்தளை தயிர் உண்டானும் மலர்மிசை மண்ணினானும் நித்தமும் தேடி காணான் இமலனே அமல மூர்த்தி. இந்த நாங்கூர் எப்படிப்பட்ட ஊர்னு சொல்றாரு பாருங்க. செய்தலை கயல் பாய். நமக்கு தெரியும் நன்சை புன்சைனா நிலங்கள் இல்லையா, நிலங்கள். அப்போ அந்த வயல்கள் எப்படி இருக்கான், கயல் மீன்கள் ஓடக்கூடிய, அப்போ நீர்வளம்லாம் நிறைந்திருக்கு, செல்வ வளம் மிக்கது அப்படிங்கிறத குறிப்பிட்டு காட்டுறதுக்காக புலவர்கள் என்னைக்குமே வாழ்ந்த காலங்களை பதிவு பண்றவங்க. எதுவுமே அவங்க இட்டுக்கட்டியோ இல்ல எதையோ கற்பனையில மட்டும் சொல்றது இல்ல, அவர்கள் வாழ்ந்த காலங்களையும் பதிவு செய்வார்கள். அப்படித்தான் கம்பன், அப்படித்தான் இளங்கோ. அப்படி இவர் என்ன பண்றாரு, இந்த பட்டினத்தார் செய்தடை கயல் பாய் நாங்கூர் சேந்தனை வேந்தன் இட்ட கைத்தலை நீக்கி என் முன் காட்டு வெண்காட்டு உள்ளானே அப்படிங்கிறார். அமலமூர்த்தி செய்தலை கயல்பாய் நாங்கூர் சேந்தனை வேந்தன் இட்ட கைத்தலை நீக்கி, விலங்கு போட்டிருக்கான்ல, அதை நீக்கி என் முன் காட்டு வெண்காட்டுள்ளானே அப்படிங்கிற. அது எப்படி ஒரு நம்பிக்கை பாருங்க. இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கணும், அதுவும் இந்த காலத்திற்கு வேண்டும். சோ அப்படி இந்த பாடல் பாடின உடனே சேந்தனார் விடுதலையாகி விடுகிறார். விடுதலை ஆயினதுக்கு அவர் என்ன பண்றது, இப்ப தலைமை கணக்காளராக பணிபுரிய முடியாது, ஏன்னா சொத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அப்ப இவர் என்ன பண்றாரு, சிதம்பரத்துக்கு போறார். சிதம்பரத்துல போய் விறகு வெட்டி பிழைப்பு நடத்துறார். விறகு வெட்டி பிழைப்பு. அப்ப கூட இவர் சிவனடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு தொடர்கிறது. எப்படி ஒரு விறகு வெட்டி என்ன சம்பாதிச்சிட முடியும், யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம். மனசு இருந்தா போதும். மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம். இப்ப மனசை காட்டுனா நம்மளால காட்ட முடியுமா? இப்ப சில பேர் கேட்கிறாங்க, கடவுள் எங்க காட்டுங்க, நீங்கெல்லாம் இப்படி சொல்றீங்களே, உங்க சிவனை காட்டுங்கன்னா நம்ம எப்படி காட்டுறது? நீ என்னைக்கு உன் மனசை காட்டுறியோ, நீ என்னைக்கு உன் உடம்புக்குள்ள ஊனுக்குள்ள உயிராய் ஓடிக்கொண்டிருக்கின்ற காற்றை காட்டுகிறாயோ, நீ என்னைக்கு நாத ஒளி உன் காதுகளில் படுகிறது அல்லவா, அதனுடைய உருவத்தை காட்டுகிறாயோ, அன்னைக்கு நான் கடவுளை காட்டுறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்படி அந்த விறகு வெட்டக்கூடிய அதுல கிடைத்த கூலியை வைத்து சிவனடியார்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறார் இந்த சேந்தனார் தில்லையம்பதி. அப்போ வர்ற சிவனடியாருக்கு கூழ் காய்ச்சி ஊத்துறாரு, அவ்வளவுதானே முடியும் இல்லையா? அப்ப அவர் வசதிக்கு ஏற்ப கூழை காய்ச்சி ஊத்துறாரு. அப்போ அங்க ஒரு நாள் நடராஜரே வந்துடுறாரு. சிவனடியாரா அவர் முன்னாடி நின்று அந்த கூழை வாங்கி குடித்து தன் மேனியெல்லாம் பூசிக்கொள்கிறார். பாருங்க எவ்வளவு அன்பு பாருங்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இதுதான் அடியவர்கள். அடியவர்கள் எப்போதுமே ஆண்டவனை தன் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய இதயத்திலேயே இருக்க வேண்டும், தன்னை விட்டு நீங்கவே கூடாது என்ற சிந்தனையிலே ஊறி திளைத்தவர்கள். அப்போ அப்படி இறைவன் காட்சி கொடுத்து தான் சமைத்த கூழை தன் மேனியில் இறைவன் பூசிக்கொண்டான் என்றால் இதுவல்லவா ஆனந்தம். அத்தகைய ஆனந்தத்தை அடைந்த பேறு பெற்ற சேந்தனார். சரி, இந்த சேந்தனார் எதுக்கு இந்த கோவில், சிதம்பரம் கோவிலை பத்தி பாடணும்? என்ன நேர்ந்தது? அதுக்கு ஒரு பின்னணி இருக்கணும் இல்லையா? இப்போ நான் ஒரு கவிதை, என்னை சொன்னாங்க கவிதை எழுதுவார் அப்படின்னாங்க. நான் ஒரு கவிதை எழுதுறேன்னா அதுக்கு ஒரு பின்னணி வேணுமா வேண்டாமா? இருக்கணும்ல, ஏதாவது ஒண்ணு வரணும்ல. நேற்று கூட நான் ஒரு கோவிலுக்கு சென்றிருந்தேன். அப்போ அந்த அன்னையை பார்த்த பொழுது என் மனதிலே ஒரு ஆனந்தம்
இருந்தது. அந்த ஆனந்தத்துல நான் வந்து ஒரு கவிதை எழுதினேன். அதை உங்களுக்கு வாசிக்கிறேனே. அது பாத்தீங்கன்னா, அன்னை உன் அருளை கண்டேன். கேளுங்க. அன்னை உன் அருளை கண்டேன், அற்புத ஆற்றல் கண்டேன். முன்னையன் தவத்தை எல்லாம் முழு மதி மொழிய கண்டேன். இந்த உலகத்துல நமக்கு சாட்சியா இருக்கிறது என்ன? சூரியன், சந்திரன், இரு சுடர்கள். எப்படி நாம திறந்தோறும் அதை பார்க்கிறோம் இல்லையா? அப்போ முன்னையன் தவத்தை எல்லாம் முழுமதி மொழிய கண்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த சந்திரனுக்கு நான் எத்தனை பிறப்படுத்தேன் என்பது தெரிந்திருக்கிறது. நான் யார், என் தந்தை யார், என் பாட்டன் யார், என் முப்பாட்டன் யார், அவர்களுக்கு முந்தையவர்கள் யார் யார். நான் கம்பெனி விழா நடத்தும் போது கூட இதை ஒரு குறிப்பாக நான் சொல்லி இருக்கிறேன். கம்பெனியுடன் நான் எப்படி ஆசி பெற்றேன் என்று அந்த குறிப்பு. அது மாதிரி இதுல பாத்தீங்கன்னாக்க, நேற்று கவிதை எழுதும் போது அதற்கு தூண்டுகோலாக இருந்த அந்த அன்னையை மனதில் வைத்து, முன்னை என் தவத்தை எல்லாம் முழுமதி மொழிய கண்டேன், என்னவென்று அறியாதுள்ளம் இன்பத்தில் திளைக்க கண்டேன், பின்னையும் என்ன வேண்டும், பின்னையும் என்ன வேண்டும், பிறப்பிது கீடும் உண்டோ அப்படின்னு எழுதியிருக்க. அப்போ சாதாரணமாக எழுதுவதற்கு நமக்கு ஒரு பின்னணி தேவைப்படுகிறது. அப்ப சிதம்பரம் கோவிலை பற்றி பாடின சேந்தனாருக்கு எது பின்னணியாக அமைந்தது, அதை பார்க்கலாம். இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிவனுக்கு உகந்த நாள் திருவாதிரை, ஆதிரை திருநாள். ஆருத்ரா தரிசனம் நம்ம பார்க்கிறோம். எங்க முகவி மாவட்டத்துல கூட திருவுத்திரகோச மங்கை மிக பழமையான கோவில். அங்க வந்து மரகத நடராஜர்னு அவருக்கு அபிஷேகங்கள் வருஷத்துல ஒரு தடவை தான் நடக்கும். அது ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு தான் நடக்கும். அந்த திருவாதிரை திருநாள் அந்த தில்லையம்பதியிலே அந்த திருநாள் மார்கழியில திருவாதிரை திருநாள் நடக்கிறது. அப்போ நடராஜ பெருமான் வீதி உலா வருகிறார் இல்லையா? உற்சவர் வீதி உலா வருகிறார். அப்போ ஒரு இடத்துல தேர்ல வரும்போது அந்த தேர் தடைப்பட்டு நிற்கிறது. அப்போ எல்லாரும் பாக்குறாங்க, என்னாச்சு, தேர் நகரவே இல்லையே, தேர் நகரவே இல்லையே. அப்போ ஒரு குரல் எங்கிருந்தோ ஒலிக்கின்றது, சேந்தா தேர் நடக்க பல்லாண்டு பாடுக, சேந்தா தேர் நடக்க பல்லாண்டு பாடுக. எப்படி, நான் என்னுடைய அனுபவத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். நேத்து அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி போகும் பொழுது அப்ப எப்படி எனக்குள்ளிருந்து ஒரு ஆற்றல் வெளிவந்து என்னை பற்றி எழுத வைத்ததோ, அதே மாதிரி ஒரு அசரீரி கேட்கிறது, சேந்தா தேர் நடக்க பல்லாண்டு பாடு. அப்ப உடனே அவர் பாரு என்ன சொல்றாரு, மண்ணுக தில்லை வளர்க நம் பத்தர்கள். ஒரு மங்கள வாக்கு வருது பாருங்க. மண்ணுகனா நிலைத்தல், மண்ணுதல்னா நிலைத்தல், நிலைத்து வாழட்டும் அந்த தில்லையம்பதி, நம்முடைய சிவனடியார்கள் எல்லாம் வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி திருப்பல்லாண்டு பாடுறார். 13 பாடல்கள், அதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த சேந்தனாருடைய காலம் எது என்பதிலே ஒரு சில ஒரு வேறுபட்ட கருத்துக்கள் இருப்பினும் அவருடைய காலம் 9 அல்லது 10ஆம் நூற்றாண்டாக கணிக்கப்படுகிறது. கண்டராதித்த சோழன் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கான குறிப்பு இருப்பதாக நமக்கு வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது ஒரு அடியாரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இவ்வளவு மைன்யூட்டா போகணுங்கிற ஒரு அவசியம் இல்லாவிட்டாலும் கூட, இருந்தாலும் அவர் வாழ்ந்த காலத்தை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு அப்போதைய சூழல் எப்படி இருந்தது என்பதை காட்டும் ஒரு கருவியாகவும் இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால் இதை ஒரு குறிப்பாக உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். இப்போ அந்த சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடினார் இல்லையா? பல்லாண்டு யார் பாடுறது? நான் ஒரு சொற்பொழிவு ஒண்ணு கேட்டேன். எப்படி வந்து நம்மாழ்வார் வந்து இறைவனுக்கு பல்லாண்டு பாடினார் அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம சேந்தனார் வந்து
இறைவனுக்கு பல்லாண்டு பாடினா அப்படின்போது ஒரு நம்ம இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் சொன்னாரு, தமிழ் ஒரு மூத்த மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னே பிறந்த மூத்த குடின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி தமிழுக்கு அந்த அருகதை உண்டா. அந்த அடியார்களுக்கும் அந்த அருகதை உண்டு. இருந்தாலும் இந்த பல்லாண்டு இறைவன் நம்ம வாழலாம், நாம் யார் இறைவனை வாழ்த்த என்ற ஒரு கேள்விக்கு விடையாக நம் தமிழுக்கு அந்த அந்த செறிவு, அந்த தகுதி இருப்பதனால் நாம் தமிழிலே பல்லாண்டு பாடுகிறோம். அப்படி இந்த சேந்தனாரும் பல்லாண்டு பாடுறாரு. முதல் பாடல் அவர் என்ன சொல்றாருன்னா, வஞ்சகர்களுக்கு அந்த அடிமை செய்கிறான் இல்லையா, அவன் தேர்ந்து என்னை விளக்கி எங்க போகணும் அப்படிங்கிறாருன்னா, உன்கிட்ட வச்சுக்கோ. பாடல பார்க்கலாமா? மண்ணுக தில்லை வளர்கணம் பத்தர்கள்னு அடி எடுத்தார் இல்லையா, வஞ்சகர் போய் அகல. ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண வார்த்தைகள், நமக்கு புரியக்கூடிய எளிதான வார்த்தைகள். வஞ்சகர் போய் அகல, பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து. இதுல பொன்னின் செய் கனகசபை, பொன்னின் செய் மண்டபத்துக்குள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணன் நடை மடவாள். அவ உமாதேவி நடக்கிறதே அண்ணன் நடை. அவ என்றும் இளமையானவள், மூப்பே எய்தாதவள். அன்ன நடை மடவாள் உமை கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து. யார் அந்த சிவன்? எப்பேற்பட்ட சிவன்? பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணன் நடை மடவாள் உமைகோன். அப்பேற்பட்டவர எனக்கு அருள் புரிந்து, அடியோமுக்கு அருள் புரிந்து, பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தருக்கு பல்லாண்டு கூறுதும் என்றார். எனக்கு இனிமே பிறவியே இல்லாம செய்கிற உனக்கு நான் பல்லாண்டு சொல்கிறேன் என்று சிவனுக்கு பல்லாண்டு முதல் பாடலாக பாடுகிறார். இரண்டாவது பாடல்ல, எப்பா உனக்கு கருணைன்னு ஒண்ணு இருக்கு, உனக்கு இரக்கம்னு ஒண்ணு இருக்கு, இல்ல உன் நெஞ்சு உருகும், உனக்கு மற்றவர்களுடைய வழி புரியுமா, நீ எல்லாம் இங்க வா. உனக்கு நம்பிக்கை இருக்கா, கடவுள் இருக்கார், நீ நம்புறியா, நீ வா. நம்பலையா, ஒரு ஓரமா போய்க்கும், ஒதுங்கிக்கும். உன்னை நான் கூப்பிடல, நாங்க நம்பிக்கையா செய்கிறோம் இல்லையா, எங்களுடைய நம்பிக்கையில் நீ தலையிடாமல் ஒதுங்கி இரு என்று சொல்வது போல என்ன சொல்றாரு, மிண்டு மனத்தவர் போமின்கள். எப்படி உருகா மனம் படைத்தவர்கள் நீங்க ஒரு ஓரமா போங்க. யார் வரணும் என் பக்கத்துல பல்லாண்டு பாடுறதுக்கு? மெய்யடியார்கள் விரைந்து வம்மின். மெய்யடியார்கள்லாம் வாங்க, சிவனடியார்கள்லாம் வாங்க. எப்பேற்பட்டவர்கள் இந்த சிவனடியார்கள்? கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசருக்கு ஆட்சை மின். வழி வழியாக இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு தன்னாலான தொண்டை, சிவத்தொண்டை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொண்டான் கொடுத்தான் என்கிறது நம்முடைய வழக்கு இருக்கு இல்லையா. நம்ம சம்பந்தம்லாம் பண்ணும்போது கொண்டான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் வாங்குங்கிறார். கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசருக்கு செய்மின் குழாம் புகுந்து. என்ன பண்ணணும்? யார பத்தி பாட போறோம்? அண்டம் கடந்த பொருள், அளவில்லாதோர் ஆனந்த வெள்ள பொருள். கம்பன் சொல்ற மாதிரி, உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலைத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் அவர் தலைவர். அப்படி அண்டம் கடந்த பொருள், இந்த அண்டத்தை எல்லாம் மேம்பட்ட பொருள், அளவில்லாதோர் ஆனந்த வெள்ள பொருள். அது எப்படி இருக்கு? நேத்துக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கும். பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னுட்டு அடியார்களை கூப்பிட்டு சிவனை வாழ்த்தி பாடுகிறார். மூன்றாவது பாட்டு, நம்ம என்னதான் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சாலும் இந்த உடல் நமக்கு ஒத்துழைக்கணும். மனம் சொல்லும் செஞ்சிடலாம் அப்படின்னுட்டு. எப்படி இந்த 9ஆம் திருமுறை நான் பேச வேண்டும் என்பதற்கு எத்தனையோ நாள் அவர் தொடர் முயற்சியால் என்னுடைய அன்பு தங்கை என்னை தொடர்பு கொண்டே இருந்தாலும்
எனக்கும் அதில் ஈடுபாடு இருப்பினும் என்னுடைய உடல் ஒத்துழைக்காத காரணத்தால் என் மனம் விடாப்பிடியாக இருந்தும் என்னால் இதற்கு முன்னால் செய்ய இயலாமல் இன்று அதற்கான நேரமும் அதற்கான ஆசையும் ஒருங்கே பெற்றதனால் இன்று உங்கள் முன் உரையாடி கொண்டிருக்கிறேன். அதுபோல அந்த உடல் நமக்கு வசப்படவில்லையே என்று அவர் என்ன சொல்றாரு, அப்ப இறைவன் அதற்கான தேவையான ஒரு சந்தர்ப்பத்தை உடலும் மனதும் இணைந்து, மனமொழி மெய்யின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மூன்றும் இணைந்து இருக்கணும். அப்போ அதற்குண்டான ஒரு நேரம் வருகிறது. அப்போ இவர் என்ன சொல்றாரு, மூன்றாவது பாட்டுல, நிட்டையில்லா உடல் நீத்து என்னை. நிட்டையில இருந்தா தானே உடலும் மனமும் இணைய முடியும். அது ஒண்ணும் இல்ல, அசைவற்ற நிலை. ஓகே, தவநிலை. நிட்டையில்லா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து. அவனை பற்றிய சிந்தனை இருக்கணும். நான் கூட இப்போ அபிராமி அந்தாதி பாடல் சொல்லும் போது சொன்னேன் இல்லையா, என்னாலும் புந்தியில் என்னாலும் பொருந்துகவே அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றாரு. அப்ப நம்ம புத்தியில இருக்கணும். அப்படி சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நெக ஊரும் அமிர்தினுக்கு. எப்பேற்பட்டவன் அந்த இறைவன், எப்பேற்பட்டவன். அவன் நினைச்சாலே நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்து போறோம். எனக்குள்ள இருக்கிற அமிர்தினுக்குங்கிறார். ஆழ நிழல் குரு. ஆழ நிழல்னா நமக்கு தெரியும் இல்லையா, குரு தானே தட்சிணாமூர்த்தி. அப்படி ஆழ நிழல் பட்டனுக்கு என்னை தன்பால் படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுது. அவன் என்னை அவன் பால் வச்சுட்டு இருக்கான்ப்பா, அவனுக்கு பல்லாண்டு கூறலாம் அப்படின்னுட்டு மனம் உருகி மனம் நெகிழ்ந்து, எனக்கு இத்தகைய நீ பேரை கொடுத்திருக்கிறாய் என்ற அந்த உணர்ச்சி வெள்ளத்தில் மிதந்து கொண்டு பல்லாண்டு பாடுகிறார் சேந்தன். நாலாவது பாட்டுல என்ன சொல்றாருன்னு பாருங்க. சொல்லாடை சுருதி பொருள் சோதித்த தூய் மன தொண்டருள்ளீர். சுருதினா வேதம். அந்த வேதத்தை எல்லாம் ஆய்ந்து சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருள்ளீர். அப்படிப்பட்ட தொண்டர்கள் மனதிலே இருக்கக்கூடிய, அடியார்களுடைய மனத்திலே இருக்கக்கூடியவன் சிவன். யார் கூட சேரக்கூடாதுங்கிறார். சில்லாண்டி சிதையும் சில தேவர் சிறு நெறி சேராமே. இந்த மனம் என்னைக்குமே கெட்டதைத்தான் உடனே பிடிச்சுக்கும், நல்லதை பிடிக்கிறதுக்கு இதுக்கு காலமா. தான் நம் பெரியோர்கள் சொன்னார்கள், சேராத இடம் தன்னிலே சேர வேண்டாம். இன்னும் சொல்ல போனா நல்வழி பாடல்ல ஒண்ணு, தீயாரை காண்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே அப்படிங்கிற ஒரு பாடல். அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு, சில்லாண்டில் சிதையும். சில வருஷத்துல அவன் மண்ணோட மண்ணா போறான். அவன்கிட்ட ஏன் போய் சேர்ற? நமக்கு என்ன வேணும்? பரமானந்தம் வேணும். என்றுமே அழிவில்லாத பொருளை, அதான் இந்த சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க பதி பசு பாசம்னுட்டு. இந்த பாசங்கிற அழுக்க நோக்கித்தான் எது போகுது? இந்த பசுங்கிறது நம்ம ஆன்மா. பதிங்கிறது முற்றறிவு பொருள், பசுங்கிறது சிற்றறிவு பொருள். மலம், அதாவது அந்த பாசம் இருக்கு, அந்த மலம் இருக்கு, அது அறிவில்லாத பொருள். அப்போ நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப் போகணும்? இந்த சிற்றறிவு பொருள் தான் முற்றறிவு பொருளை நாடி போகணும் இல்லையா? ஆனா நம் மனம் எதை நாடுகிறது? அழுக்கத்தான் நாடுறது, மலத்தை தான் நாடுறது. நமக்கு 3 மலம் இருக்கிறது இல்லையா? ஆணவ மலம், கண்ம மலம், ஆணவம், கண்மம், மாயை. மும்மலங்கள், முக்குணங்களும் இருக்கு இல்லையா? ஆக நம்முடைய மனமானது அந்த தீயவைகளோடு போகக்கூடாது என்று சிட்டன் சில்லாண்டி சிதையும் சில தேவர் சிறு நெறி சேராமே நம்மளை தடுத்தாட்கிறார். எப்படி? வில்லாண்ட கனக திரள் மேரு விடங்கன் விடைப்பாகன். அந்த அந்த
கனக அந்த மேருமலை எப்படி இருக்கான்? வில் மாதிரி இருக்கான். வில்லாண்ட கனக திரள் மேரு விடங்கன் விடைப்பாகன் நம்ம சிவன். பல்லாண்டு என்பதும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு. பதம் கடந்தவன், அவன் எல்லாவற்றையும் கடந்தவன் இல்லையா? அவனுக்கு பல்லாண்டு சொல்லு, நீ போய் யாருக்கோ சொல்றியே அப்படின்னுட்டு அவர் எப்படி பல்லாண்டு சொல்லணும், யார் கூட நாம் சேர வேண்டும், யார் கூட நாம் சேரக்கூடாது என்பதற்கு சொல்லி அந்த இறைவனை புகழ்ந்து பல்லாண்டு பாடச் சொல்கிறார். அடுத்து எப்படி இந்த பட்டினத்தார் ஒரு செய்தியை பாட்டில் வைத்து சேந்தனாரை விடுவித்தாரோ அதுபோல இவரும் ஒரு செய்தி சொல்கிறார். அதாவது யார் இவங்கெல்லாம் தேடுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்கப்பா, அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, எப்படியாவது நான் பிடிச்சிடலான்னாங்க. அவன் எங்க இருக்கான்? அவனை அப்படிலாம் பிடிச்சிட முடியுமா? அடியார்களுக்குத்தான் ஆண்டவன். அடியார்களை தேடி தேடி போனவன் தான் ஆண்டவன் என்பது நாயன்மார்களுடைய வரலாறு. என்ன சொல்றாரு இந்த பாட்டுல? புரந்தரன் மால் அயன் பூசலிட்டு ஓலமிட்டு இன்னம் புகழ் அரிதாய். இவ்வளவுலாம் யாரு? இந்த பிரம்மாவும் திருமால் இருக்கார்ல, திருமாலும் பிரம்மாவும் சேர்ந்து இல்ல என்ன பண்றாங்க? இவங்க இவரை எங்க போய் பார்க்கறது அப்படின்லாம் ரொம்ப கெஞ்சுறாங்க. அப்படியும் பார்க்க முடியல. புரந்தரன் மாலயன் பூசலிட்டு ஓலமிட்டு இன்னம் புகழறிதாய் இறந்து இறந்து அழைப்ப. அப்படி போனாலும் அவர் அங்க போல. கெஞ்சி கெஞ்சி கேட்கிறாங்க போல. என் உயிராண்ட கோவின், ஆனா என் உயிரை என்கிட்டயே இருக்கான், நான் என்ன செய்ய முடியும்? என் செய்ய வல்லம், நான் என்ன செஞ்சிட முடியும் அந்த இறைவனுக்கு? எப்பேற்பட்டவன் அவன்? கறந்து, என் கண்ணுக்கு தெரியாது, கறந்துனா மறைதல், கறந்தும் கரவாத கற்பகனாகி. எப்படி ஒரு கற்பக தரு நான் கேட்டதெல்லாம் கொடுக்கிறதோ அப்படி எனக்கு இருக்கான் அந்த ஆண்டவன். யாராலையும் பார்க்க முடியல. அவங்கெல்லாம் தேவர்கள்லாம் படாத பாடுபடுறாங்க, அவங்கெல்லாம் சந்திக்கலாம். ஆனா அடியார்களை சந்திப்பதற்கு, அடியார்கள் உள்ளத்திலே வாசம் செய்வதற்கு எப்படி இறைவன் இருக்கிறான் என்பதற்கு எத்தகைய சான்றுகள் பாருங்க. கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் எப்படி இருக்காரு? பறந்தும் நிறந்தும் வரம்பிலா பாங்கற்கே பல்லாண்டு கூறுதுமே. விரிஞ்சிருக்கார், எங்க பார்த்தாலும் இருக்கார், எந்த திசை நோக்கினாலும் இருக்கார், வானிலும் இருக்கிறார், மண்ணிலும் இருக்கிறார் இல்லையா? அப்பேற்பட்ட இறைவனுக்கு பல்லாண்டு பாடுறார் இந்த சேந்தனார். இதெல்லாம் நாம் எதுக்காக? இந்த பாடலுடைய நயத்துக்காகவோ இந்த பாடலின் பொருள் புரிந்து கொள்வதற்காகவோ நாம் இதையெல்லாம் நாம இங்க சொல்றதுக்கு இல்ல. எப்படியெல்லாம் நம் முன்னவர்கள் இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள், அவர்களுக்கு சாத்தியமானது ஏன் நமக்கு சாத்தியமாக கூடாது என்ற சிந்தனையை நம்முள் வளர்ப்பதற்காக, எப்படி அவர்கள் தொடர்பு கொண்டார்களோ அம்முறையவே நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக, நாம் அதற்கான சூழலை நமக்குள் வகுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் சேந்தனாரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அடுத்த பாடல்ல சொல்றார் எப்படி சேவிக்க வந்த அயன் இந்திரன் செங்கன்மால். யார் யாரெல்லாம் இறைவனை பார்க்க வந்தார்கள்ங்கிறதுக்கு திருமால், பிரம்மா, இந்திரன் எல்லாரும் வராங்களாம். எங்கும் திசை திசை என கூவி கவர்ந்து நெருங்கி எப்படி குளம் குளாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுது. என்னுடைய ஆவிக்கு அமுது இறைவன் தான். என் ஆர்வ தனத்தினை அப்பனை ஒப்ப அமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கு. தேவர்கள் கூட அவனை அழைக்கும் போது அவர்களுக்கெல்லாம் அப்புறமாக இருந்தவன், அவர்களுக்கெல்லாம் காட்சி தராதவன். பிரம்மாவுக்கு காட்சி தரல, திருமாலுக்கு காட்சி தரல, ஆனா எனக்கு ஆவிக்கு அமுதாக இருக்கின்றான், ஆக அவனுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று சிவனுக்கு பல்லாண்டு கூறுகிறார். அதற்கு அடுத்த 7வது பாடல்ல
சீரும், சீரும்னாக்கே ஒரு சிறப்பு, திருவும்னா செல்வம். ஓகே, ஒரு ஒழுங்கு. சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன். எப்படி சொல்றாருப்பாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு அம்பாளை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு ஆற்றல் கிடைச்சதோ, அதை என்ன சொல்றாரு, ஆறும் பெறாத, யாருக்குமே கிடைக்காத அறிவு எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறார் சேந்தனார். பல்லாண்டுல சொல்றாரு, உன்னை நினைச்சா போரும்பா, உன்னை நினைச்சா போறோம், எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. அந்த நிறைவு, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம 4 விஷயங்களை திருவள்ளுவர் சொல்றாரு. அறம்னா ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. எது அறம் நமக்கு புரியணும், யாருக்காவது சொல்ல முடியுமா? திருவள்ளுவர் ஒரே குறள் 4 விஷயம் சொல்றாரு. அதை நம்மளால கடைபிடிக்க முடியாதா? அது இருந்ததுன்னா அந்த நிறைவுங்கிறது தானா வரும். நிறைவுங்கிறது தானா வந்தா ஒவ்வொரு செயலையும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுற இடத்துல மகேசன் நிச்சயமாக இருக்கும். அப்படி திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு 4 இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கே, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாசம். இவை 4ம் இழுக்காது என்றது அறம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அறத்துக்கு இப்படி ஒரு டெஃபினேஷன் உலகத்துல எந்த மொழிகளிலும் இல்லை, யாரும் இது வரைக்கும் கொடுக்கு. அப்படி அப்ப அந்த மன நிறைவு வருது. அழுக்காருன்னா உங்களுக்கு தெரியும், பொறாமை. அடுத்தவன் எப்படி இருந்தான், அடுத்தவர்களுக்காக நாம் வாழவே கூடாது. ஏன் நம்ம அவங்களுக்காக வாழணும்? அதாவது என்னன்னா, ஒரு பழமொழி எங்க அப்பா ஒண்ணு சொல்லுவார். எப்படி நாம் நடந்துக்கணுங்கிறதுக்காக அவர் அடிக்கடி சொல்வாரு, அழ அழ சொல்வார் தாய்மார், சிரிக்க சிரிக்க சொல்லும் பக்கம். அடே கண்ணா, இப்படி இருக்கணும்டா, அப்படி இருக்கணும்டா, நீ இதை பண்ணக்கூடாதுடா, அதை பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்றது, அப்படி கெஞ்சி கெஞ்சி நம்ம பிள்ளை நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு இதா. அப்படி அழுது அழுது சொல்லுவாங்களாம். ஆனா நான் ஒரு சமுதாயத்துல ஒரு கெட்டு போயிட்டோம்னா, இந்த சமூகம் இந்த போறான் பாரு, சிரிக்க சிரிக்க சொல்லும், வேணும்டா இவனுக்கு. அப்பேற்பட்ட சமூகத்தை நாம் கண்ணாடி முன்ன பார்த்துக்கிட்டு, இதுதான், இதைத்தான் நான் அடைய வேண்டும் என்று நம்மை இன்னொருவரோடு ஒப்பிட்டு, நாம் அவர்கள் எதிர்வே அவர்களுடைய வார்த்தைக்காக, அவர்கள் என்னை பற்றி புகழ வேண்டும், அவர்கள் என்னை பற்றி நல்லது சொல்ல வேண்டும்ங்கிறதுக்காக வாழ்றதுல என்ன வாழ்க்கை? என்னை பத்தி அடுத்தவர்கள் கொடுக்கிற சர்டிபிகேட்ல எனக்கு என்ன இருக்கு? என்னை பற்றி நான் அறியாததை மற்றவர்கள் சொல்லிவிட முடியுமா? நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களை பற்றி முழுதும் அறிந்தவர்கள் நீங்கள் தான். இன்னும் சொல்ல போனால், உங்கள் பெற்றவர்களுக்கு தெரியாத சில ரகசியங்கள், உங்கள் உடன்பிறப்புகளுக்கு தெரியாத சில விஷயங்கள், ஏன் கட்டிய மனைவிக்கோ, கட்டிய கணவனுக்கோ, பிறந்த குழந்தைகளுக்கோ தெரியாதவை கூட உங்களுக்குள்ளே மட்டும் இருக்கின்றனவா இல்லையா? அப்ப உங்களை பற்றி முழுதும் அறிந்தவர் நீங்களா, இல்ல மற்றவர்களா? நீங்கள் தானே. அப்ப ஏன் நாம ஏன் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும்? நாம் நமக்காக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். நமக்கு என்ன இறைவன் எழுதியிருக்கின்றானோ அதன் வழியிலே நாம் செல்ல நம் மனத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த பக்குவம் எங்கிருந்து வருகின்றது? பக்தியிலிருந்து தான் பக்குவம் வருகிறது. முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், நாம நல்லா படிச்சோம், நாம நல்லா சம்பாதிக்கிறோம், நாம தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் 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 அதுதான் காரணமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் அறிவற்ற தன்மை. நாம் காரணம் இல்லை எதற்குமே. நம் முயற்சிகள் காரணமாக இருக்கலாம், ஆனா அதுக்கும் எழுதி வச்சானே அவன் இல்லையா? அவன் இயல்பிலேதான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை நாம் முற்றிலும் உணர வேண்டும். ஆக ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் நான் அப்படிங்கிற, யாருக்கு கிடைக்காத அறிவு எனக்கு கிடைச்சிருக்கு. பெற்றது யார் பெறுவார்? எனக்கு கிடைச்சது யாருக்கு கிடைக்கும்? அந்த நிறைவை பாருங்க. எனக்கு கிடைச்சது யாருக்கு கிடைக்கும்? உலகில்
ஊரும் உலகும் களற உளறி, இதெல்லாம் எடுத்து சொல்லணும் மத்தவங்களுக்கு. உமை மணவாளனுக்கு ஆட்பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுன்னு. இது வந்து எல்லாருக்கும் விண்ணோரும் மண்ணோரும் அறியும் வகையிலே நம்முடைய பல்லாண்டு ஒழிக்க வேண்டும் என்று அந்த இறைவனால் எனக்கு என்ன கிடைத்தது என்பதை சொல்லி, இது வேறு எவருக்கும் கிடைக்கவில்லையே, இது எல்லோருக்கும் போக வேண்டாமா? அப்ப சொன்னாதானே தெரியும். நான் சொல்றேன், நான் தேனை சுவைத்து பார்த்தேன், அது இனிக்கிறது, திகட்டவில்லை என்றால் வார்த்தையில் எங்கே இனிப்பு இருக்கிறது? அனுபவித்தால் தானே புரியும் இல்லையா? அப்பேற்பட்ட அனுபவம், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு தாய்மானவர் சொன்ன மாதிரி, இங்க பாருங்க, நம்ம மொழிக்கே உடைய சிறப்பு இதெல்லாம், நம்முடைய குணாதிசயங்கள், தமிழர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு இவையெல்லாம் சான்றுகள். எனக்கு மட்டும் வேண்டாம், எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லையா? எப்படி ராமானுஜர் ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் நமோ நாராயணன் அந்த 8 எழுத்து மந்திரத்தை சொன்னார் இல்லையா? எல்லாரும் கிடைக்கட்டுமே. அப்படி இவர் சொல்றாரு, பாரும் விசும்பும் அறியும் பரிசு நான் பல்லாண்டு கூறுதுமே, அதையெல்லாம் சொல்லி பல்லாண்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சேலும், சேல்னா மீன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சேலும் கயலும் துளைக்கும் கண்ணார், இளம் கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பில் எங்குமென்று புண்ணியர் போற்றி அமைப்ப. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாடல் சேலும், நான் சரியா எழுதலை நினைக்கிறேன், சேலும் கயலும் துளைக்கும் கண்ணார் இளங்கொங்கையில் செங்குங்குமம் போலும். எப்படி அந்த மார்புல, அந்த உமையாளுடைய மார்புல இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தை குழைச்சது போல இவர் சிவனுடைய உடம்புல எல்லாம் அந்த திருநீர் பூசி இருக்கிறாராம். புண்ணியர் போற்றினைப்ப மாலும் அயனும் அறியா நெறித்தன். நீங்க பாத்தீங்களா எப்படி பாருங்க, அவர் சொல்றாரு, ஏய் மாலுக்கும் அயனுக்குமே, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்குமே கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருக்கு பாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த சிவன் என்ன பண்ணினார்னு சொல்றாரு பாருங்க. மாலும் அயனும் அறியா நெறி. அப்ப எனக்கு ஒரு வழி காட்டுறார். கெஞ்சி கெஞ்சி கேட்டாங்க இல்லையா, விஷ்ணுவும் பிரம்மாவும் கொடுக்கல. ஆனா இவர் எனக்கு காற்றார் பாரு, மாலும் அயனும் அறியா நெறி தந்து வந்தன் மனத்தகத்தே எப்படி இருக்காரு, பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. எப்படியே பாலும் அமுதமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எனக்குள்ள இருக்காருப்பா, அதான் கடவுள். நம்ம நம்மை நோக்கி பயணிக்கணும். அப்படி பயணிக்கும் போதுதான் இறைவனை நாம் தரிசிக்க முடியும். அப்படி மாலும் அயனும் அறியா நெறி தந்து என் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு பாடுகிறார். அதுக்கடுத்து ஒரு கதை சொல்றார். அடுத்த 2-3 பாட்டு 3 கதையை சொல்றாரு, ஒரு வரியில சொல்லிடுறாரு அந்த கதை. நாம இத்தனை நாள் நம்ம என்ன நினைச்சோம், உமையம்மை தானே ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தார். சிவன் பால் கொடுத்த கதையை சேந்தனார் சொல்கிறார். யாருக்கு பால் கொடுத்தார்? வியாக்கிய பாத முனிவர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருடைய புதல்வன் உபமன்யுன்னு. அவன் பாலுக்காக வேண்டி அழுதுருக்கான். இவர் என்ன பண்ணாராம், உமையம்மை தம் முளைப்பால தான் கொடுத்தாங்க ஞான சம்பந்தருக்கு. இவர் பார்க்கடலையே கொண்டு வந்து நிறுத்திட்டார். பாருங்க எப்படி அந்த கருணையை பாருங்க, இறைவனுடைய கருணையை பாருங்க. அந்த கருணைக்காக தான் அவர் இதெல்லாம் சொல்றாரு. நீ போய் எனக்கு என்ன வேணும், எனக்கு என் எழுத்த வீட்டுக்காரன் இப்படி இருக்கான், அவனுக்கு அவன் நல்லா இருக்கக்கூடாது, இல்லை என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கக்கூடாது, இல்லை எனக்கு மாடி வீடு கட்டணும், இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும் கடவுள்கிட்ட கேட்கணும். அபிராமிப்பட்டர் கூட அதை சொல்றாரு. இப்படியா கேட்பாங்க? நமக்கு கிடைக்காதது கிடைச்சிருக்கு, யாரும் பெறாத அறிவு எனக்கு கிடைச்சிருக்கு, மாலும் அயனுக்கும் காட்டாத ஒரு நெறியை எனக்கு காட்டி இருக்கிறார். என் கையில அவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருக்கும்போது அல்பத்துக்காக நான் வேண்டுவதா இறையை?
என் கூட இருன்னு கேட்கறத விட என்ன நமக்கு கிடைக்க போறது? ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே இப்படிதான் இருக்கு. ஏன் அதை நம்ம கட்டுப்படுத்தணும்? அதுல இருந்து வெளியில வரணும். நிறைவான ஆனந்தத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இப்படி அடியார்களுடைய சரித்திரத்தை படித்து அடியார்கள் சொன்ன வழியில் நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வதில் மட்டுமே தான் நம்முடைய ஏற்றங்கள் அமைந்திருக்கின்றன. அப்ப இவர் சொல்றாரு, அப்படி அந்த பாலகனுக்கு பால் கொடுத்த கதை, நம் உமையம்மை பால் கொடுத்த கதையை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இறைவனும் பால் கொடுத்த கதையை அவர் இங்கு சொல்கிறார். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான். இவர் யாரு? விஷ்ணுவுக்கே சக்கரம் கொடுத்தவர் இவர் தான். மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன், மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே. ஆலிக்கும்னா வேதம் போதுகின்ற அந்தனர்கள் வாழக்கூடிய இங்க இருக்கிறவன் தான் 2 பேருக்கு அதை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவன் எப்படி இருக்கானா, அவன் சொல்றாரு, இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கொடுங்க. நடராஜர் எப்படி இருக்காரு? இடது கால தூக்கி தானே நர்த்தனம் மாடுறாரு. அதை கூறி அப்பேற்பட்ட நம்மளுடைய இறைவனுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படிங்கிறாரு. அடுத்து ஒரு கதை சொல்கிறார். நமக்கு ஒரு பழி நேர்ந்து விட்டால் அந்த பழியை அகற்ற வேண்டும், அந்த பழியை நீக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் ஒரு அடியாருக்கு செய்த அருளை பற்றி இங்கு அடுத்த பாடலில் பேசுகிறார். நம்ம எல்லோருக்கும் தெரியும் சண்டிகேஸ்வரர் இல்லையா? அந்த சண்டீகர நாயனார்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அவருக்கு எப்படி அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பண்ணிட்டார்னா, தன்னுடைய தந்தையினுடைய காலையை வெட்டி வீசிட்டார். அப்போ அது ஒரு பெரும் வழி தானே. தந்தையினுடைய காலை வெட்டி வீசுவது என்றால் சாதாரண ஒரு தள்ளி அந்த அளவுக்கு. அப்போ இறை பக்தியில அவர் எவ்வளவு சிறந்திருக்கிறார். நம்ம நிறைய திருத்தொண்டர் புராணம் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கண்ணப்ப நாயனார் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரி இவர் தந்தையினுடைய காலை வெட்டி வீசி விட்டார். அப்ப அவருக்கு எப்படி அருள் கொடுத்தார்னு பாருங்க. அந்த கதை சொல்கிறார். தாதையை தாழ் அற வீசிய சண்டிக்கு அண்டத்தோடும் உடனே பூதளத்தோடும் வணங்க பொற்கோவில். வானவர்களும் பூலகத்தோறும் வணங்க, அவரை வணங்க வேண்டும் என்பதற்காக அந்த அடியாருக்கு ஒரு பொற்கோவிலும், போனகம்னா தனக்கு வரக்கூடிய பிரசாதத்தை தான் உண்ட மீதியை அவருக்கு கொடுக்கிறார். போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகரும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. அந்த பழியை நீக்கி தடுத்து ஆட்கொண்டு அவனுக்கு அருள் புரிந்த அந்த கதையை சொல்லி அத்தகைய ஈசனுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த பாடலை பார்க்கும்போது எனக்கு கம்பன் தான் நினைவுக்கு வருகிறார். ஸோ வெவ்வேறு ஓசைகளை அவர் சொல்கிறார். என்னென்ன ஓசைகள் எல்லாம், ஆலைவாய் கரும்பின் ஓசைன்னு கம்பன் அந்த ஓசைகள் எல்லாம் அடுக்கிற விதத்தை பார்த்து இவரும் என்ன சொல்றாருன்னா, கம்பன் இவருக்கு பின்னாடி, ஒருவேளை இவர்கிட்ட இருந்தா அந்த ஓசைகளை கம்பன் எடுத்திருப்பாரோ என்னவோ தெரியல. குழல் ஒளி இல்லையா, மூங்கில் நம்ம அந்த புல்லாங்குழல் ஒளி, யாழ் ஒளி, கூத்தொளி, ஏத்தொலினா துதிக்கிறது, கூத்தொளி நமக்கு தெரியும். எங்கும் குழாம் பெருகி விலவொளி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரின் மழவிடையாருக்கு வழிவழியாளாய் மணஞ்சை குடிப்பிறந்த பல அடியார் ஓடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு பெரு. எப்படி நான் இந்த திருவாரூரையும் சிதம்பரத்தையும் அவர் கனெக்ட் பண்றாரு. 2 பேருமே அந்த சிவத்தொண்டுல இரு ஊரார்களும் எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படியெல்லாம் தனக்குள்ளே உறவுகளை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்லி, அப்படி அப்பேற்பட்ட அந்த பல வடியார் இல்லையா, அந்த அவர்கள் அந்த அடியவர்கள் எல்லாம் கூடி அந்த நம்முடைய இறைவனுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு அட்டனன்ஸ் எடுக்கிறாரு. இன்னும் 2 பாட்டு தான் முடிஞ்சிடும். ஒரு அட்டனன்ஸ் ஒன்று எடுக்கிறார். யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு ஒரு அட்டனன்ஸ் எடுக்கிறார்.
யார் யாரெல்லாம் வந்தாங்களாம் அந்த நிகழ்வுக்கு, நம்ம திருவாதிரை அது அப்பதானே தேர் நின்னது. அந்த நிகழ்வுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்றாரு. ஆர் வந்தார்? ஒரு பாருங்க, ஒரு ஒரு வழக்கு சொல்லியே கேட்கிறாரு பாருங்க. ஆர் வந்தார்? அமரர் குழாத்தில் அணிவுடை ஆதிரை நாள். அன்னைக்கு யார் யார் வந்தார்னா, நாராயணனோடு நான்முகன், பிரம்மா விஷ்ணு, அங்கி, அங்கின்னா அக்னி, ரவி சூரியன், இந்திரன், தோல் வீதியில் தேவர் குழாம்கள், திசை அனைத்தும் நிறைந்து எல்லா பக்கமும் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. பாரார் தொல் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறணும். இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, நம்ம வந்து ஆடி பாடி மகிழ்ந்து பல்லாண்டு கூறணும் அப்படிங்கிறாரு. கடைசியா அந்த சரணாகதிக்கு வந்துடுறாரு. நம்ம மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி, சிவனன் சிந்தையுள் நின்றதனால் அவனருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை பிணை முழுதும் ஓயே உரைப்பேன அப்படின்னு அவர் அந்த அந்த அவன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிற மாதிரி இவர் கடைசியில வந்துடுறார், சரணாகதிக்கு வந்துடுறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரணாகதியில என்னுடைய பந்தத்தை எல்லாம், அந்த பந்த கலையெல்லாம், அந்த தலையெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக, என்னுடைய பிறப்பினுடைய அந்த இதை அறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வேண்டி சரணாகதி ஆடுறாரு. என்னையும் நீ ஒரு மனுஷன் நினைச்சு, நான் ஏன் என்னையும் மனிதனாக மதித்து நீ எனக்கு என்னை ஆட்கொண்டாய் இல்லையா அப்படிங்கிற மாதிரி, எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான். எனக்கு யாருப்பா? எனக்கு அப்பா நீதான், அம்மா நீதான், சுற்றம் நீதான், எல்லாமே நீதான். முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடினாய் செப்புரை அந்தமிழ் ஆனந்த சேந்தன். தன் பேரையும் சொல்றார் அந்த கடைசி பாட்டுல. இப்பேற்பட்ட சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நாயேனாகிய என்னிடம் என்னை புகுந்து ஆண்டு கொண்டார், உயிர் மேல் பந்தம் பிரிய பரிந்தவனே. இவர் என்ன என்ன உயிர் மேல் இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை, அந்த தலையை நீக்குகிறார். அப்படி இது எப்படின்னாக்கி, இது இங்கேயும் ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. அதாவது எப்படின்னா, இந்த உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார். குடம்பை, குடம்பைனா அந்த முட்டை, குடம்பை தனித்து ஒளிய, முட்டையில இருந்து எப்படி குஞ்சு வெளியில வருது பாருங்க, முட்டைய தானே குத்தி உடைச்சு வெளியில வருது. குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்றே, எப்படி அந்த குஞ்சு வெளியில வருகிறதோ அது மாதிரி, பறந்து அற்றேனா அது மாதிரி, உடம்போடு உயிரிடை நட்பு. அதுதான் இந்த உயிர்ல, உடம்புல இந்த உயிர் எப்படி இருக்கு, அந்த உடம்புக்கும் உயிருக்குமான ஒரு நட்பு, அந்த பந்தத்தை தான் இவர் விடுவிக்கணும். பந்தம் பிரிய பரிந்தவனே, எனக்கு இறக்கப்பட்டு எனக்கு அந்த தலையை நீக்கினாயே என்று பல்லாண்டு கூறுகிறார் இல்லையா. அது மாதிரி குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரடி நட்பு என்று தன்னுடைய சரணாகதியை கடைசி பாடலிலே, எனக்கு எல்லாமே நீதான்ப்பா, நான் வந்து ஒரு நாயிலும் கீழானவன், எனக்குள்ளே என்னை ஆட்கொண்டு என்னுடைய பந்தத்தை எல்லாம் விடுவித்து எனக்காக இறக்கப்பட்டு என்னை ஆட்கொண்டாய் அல்லவா அப்படின்னு சொல்லி பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு பல்லாண்டு பாடுகிறார். இவர் பல்லாண்டு பாடியதுமே அந்த தேர் தானாகவே நகர்ந்து தன்னுடைய எல்லையில் சேர்கிறது என்பது வரலாறு. இது இப்படித்தான் நடந்ததா, இது நடந்திருக்குமா, இப்படியெல்லாம் கேள்விகளை நம் அறிவு எழுப்பலாம். அந்த அறிவு சிற்றறிவு என்பதற்கு நானே ஒரு சான்று சொன்னேன். இயல்பாக இருக்கிற என்னாலேயே இறைவனை தரிசிக்கும் பொழுது ஒரு சன்னிதானத்துக்குள் நின்று அந்த சன்னிதானத்தின் அருளை, பேரருளை வாங்கி ஆனந்தத்தில் திளைத்து என்னை பற்றிய ஒரு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை என்னுள் வருவித்த அந்த இறைவன், அந்த பராசக்தி, அப்பேற்பட்ட அருள் உலக வாழ்க்கையிலேயே மிக இயல்பாக இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கே கிட்டுமாயின், நாம்
அத்தகைய சிறு சிறு சிற்றறிவின் கேள்விகளை புறம் தள்ளி வைத்து எப்படி நமக்கும் இறைவனுக்குமான ஒரு வலுவான ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வது, அதன் மூலமாக நம்முடைய பந்தத்தை, நம்முடைய சிற்றறிவை, நம்முடைய ஐயங்களை எப்படி களைவது என்று சிந்தித்து இந்த இறை பயணத்தில் தொடர்ந்து நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு எல்லா வளமும் நலமும் பெறுவோமாக என்று கூறி, எனக்கு தெரிந்த அளவில் நான் சேந்தனாரை புரிந்து கொண்டதை, சேந்தனார் சொல்வதை உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த இறைவனுக்கும் என் அன்பு தங்கைக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.